நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை குழுக்களாக அமைத்து ஒரு 7 குழுவை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, ஏன் ஆபரேஷன் சிந்தூரை நாம செஞ்சோம், பாகிஸ்தான் மீது ஏன் தாக்குதல் தொடுத்தோம், பிறகு ஏன் அந்த தாக்குதலை நிறுத்தணும், எல்லா விஷயத்தையும் உலக நாடுகளுக்கு போய் நம்ம சொன்னோமா இல்லையா? நம்ம எம்பிக்கள் குழுவானது போய் விளக்கிச்சா இல்லையா? அமெரிக்கா கூட போனாங்களா இல்லையா? சசி தரூர் அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழு இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ஆபரேஷன் சிந்தூர் ஏன் நடத்தணும், ஏன் நிறுத்தணும் என்று விளக்கம் அளித்து விட்ட பிறகும் என்ன டேஷுக்கு நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கின்ற பொழுது நான் எப்படி இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தணும், வர்த்தகம் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமா சொன்னேனோ, அதற்கு பிறகு 2 பேரும் அடிபணிஞ்சார்களோ அப்படின்னு எதற்காக வார்த்தையை உண்ணும்? நாம தான் ஏற்கனவே நாடு நாடா போய் சொல்லிட்டோம், எதனால இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிந்த பிறகு எதற்காக வார்த்தையை விடணும்? அதுக்கு பிறகு மோடி அவர்கள் வந்து வாயிலே ஏன் மிதிக்கணும்? என்னடா இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா? இருங்க, நின்னு பேசுறதோட உட்காந்து பேசலாம். முழு விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு சர்வதேச தலைவர், உலகத்தினுடைய பெரிய அண்ணன் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது முதிர்ச்சியுடன் கருத்து தெரிவிக்க வேண்டும், பக்குவமாக கருத்து தெரிவிக்க வேண்டும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அரசியல் பதட்டத்தை உருவாக்குற மாதிரி அவரு கருத்து தெரிவிக்கின்றார். என்னை யாரும் கேட்க முடியாது, என் மனசுல என்ன கருத்து தோன்றுதோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எதிராக ஒரு சர்வதேச நாட்டு தலைவர் ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவிக்கலாமா? நம்ம நாடு ஜனநாயக நாடு. ட்ரம்ப் தெரிவிக்கின்ற கருத்துக்கு எதிர்கட்சியிடம் இருந்து வருகின்ற கருத்து ஈட்டி போல இருக்கும். அது யார் எதிர்கொள்றது? அதனால நீ பேசு, நட்பு நாடா இருந்தா கருத்து சொல்லு, ஆலோசனை வழங்கு. ஆனா அடுத்தவனை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உள்நோக்கம் கொண்ட மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் வார்த்தை விட்ட ட்ரம்ப்புக்கு வாயிலே மிதிச்ச மோடி அப்படின்னு தலைப்பு வச்சோம். யாருக்கும் இல்லாத துணிச்சல் மோடிக்கு வந்திருக்குது. என்ன விஷயம் விரிவா பார்க்கலாமா? நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் G7 மாநாட்டுக்கு போனாரு. ஆனா ட்ரம்ப்பும் போனாரு. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இதற்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஏன்பா ட்ரம்ப் போனாரு G7 மாநாட்டுக்கு, ஆனா அன்னைக்கே திரும்பி அமெரிக்கா வந்துட்டாரு. மறுநாள் தான் மோடி போறாரு G7 மாநாட்டுக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா மோடியை சந்திக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக மோடியை தவிர்த்து விட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு. அடா, உலகத்தினுடைய விஸ்வ குருவை அமெரிக்க அதிபர் சந்திக்க மறுத்துட்டாரு. என்ன பிரச்சனை? அமெரிக்காவில் பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீர் இருக்கிறாராம். அவரு இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு தான் நினைக்கிறேன், டொனால்டு ட்ரம்ப்புடன் வந்து விருந்து உண்ண போகின்றாராம். அமெரிக்காவுடைய ராணுவ நாள் இருக்குல்ல, அது இந்த மாதம் 14ஆம் தேதி முடிஞ்சுதான். அந்த விழாவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீரை அழைத்தார்களாம். ஏன் நம்மளை அழைக்கல? மோடியை பொறுத்த வரைக்கும் 35 நிமிடங்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட போன்ல பேசுறதா சொல்றாங்கப்பா. ஆனா 35 நிமிடம் பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பெஹல்காம் தாக்குதலானது அசீம் முனீர் அவர்களுடைய வெறுப்பு பேச்சினாலதான் நடந்தது. இந்த விஷயத்தை மோடி அவர்கள் 35 நிமிட பேச்சில எடுத்து சொன்னாரா? சொல்லலையே. முனீர் அவர்களுடைய அடாவடித்தனத்தினாலும் அவரு இந்து மதத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்தினாலும் தான் பெஹல்காம்ல பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொன்னாங்க. அதன் மூலமாக தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்துச்சு அப்படின்ற விவரத்தை எடுத்து சொல்லி இருக்கணுமே. ஏன் மோடி சொல்லல? 35 நிமிடங்கள்ல அசீம் முனீருக்கு எதிராக பேசாத மோடி விஸ்வகுருவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கெல்லாம் வந்து ட்ரம்ப் இடம் கொடுத்து விடுகின்றார். அவர் நாட்டில் அவர் பெரிய ஆளுமையா இருக்கணும் என்பதற்காக அடுத்த நாட்டு தலைவரை பலி கொடுக்கின்ற அளவுக்கு இறங்கி வந்துடுறாரு ட்ரம்ப். அப்படிதான் ஆபரேஷன் சிந்தூரை நாம நடத்தி முடிக்கின்ற போது போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும். அதுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்னாரு தெளிவாவே ட்ரம்ப் கிட்ட. இன்னைக்கு 35 நிமிடம் பேசுகின்ற பொழுது நாங்க என்னைக்கும் சமரசத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது.
இப்போதும் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மூன்றாவது நாடு தலையீடு என்பது எங்க நாட்டு விஷயத்துல என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம். அது காஷ்மீரா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மூன்றாவது நாடு தலையீடு எப்போதும் இருக்காது. இரண்டாவது, வர்த்தகம் செய்ய மாட்டேன்பா நான் இந்தியா கிட்ட அப்படின்னு மிரட்டி தான் நான் ஆபரேஷன் சிந்தூரிய நிறுத்தினேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னதாக என்கிட்ட யாரும் வந்து சொல்லல. ரெண்டாவது, பாகிஸ்தான் தான் எங்ககிட்ட வந்து கெஞ்சிச்சு. என்ன கெஞ்சிச்சு? இந்த போரை நிறுத்திக்கலாம்பா, ஏகப்பட்டது சேதாரணம் அடைஞ்சு போச்சு, எங்க நாடு எழுந்து வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும் போல இருக்குது, நாங்க ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கிறோம், இந்த போர் தேவைதானா, இந்தியா சொல்லுகின்ற அத்தனை கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு திறந்த மனப்பான்மையுடன் டிஎம்ஓ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய டிஎம்ஓ வெளிப்படையா பேசினார். அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அதனால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத. ரெண்டாவது, வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மிரட்டினேன், அதனால தான் போர் நின்னுச்சு அப்படின்னு நீ தம்பட்ட அடிச்சுக்கலாம். ஆனா அப்படி ஒரு பேச்சு இப்ப நடக்கவே இல்லை. காஷ்மீரை நாங்க பிரிக்கின்ற போதும் சரி, 370 நீக்குகின்ற போதும் சரி, உலக நாடுகள் எத்தனையோ கருத்து தெரிவிச்சது. அந்த பதட்டத்துல கூட நாங்க மூன்றாவது நாடுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்க நாட்டு விஷயத்துல நாங்க மட்டும் தான் முடிவெடுப்போம், இல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசுவோம். அதனால மூன்றாவது நாடு தலையீடு சமரசம் என்பது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எதிர்க்கவே வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னப்பா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்தாரு, அதற்கு நம்ம மோடி அவர்கள் எதிர்கருத்து தெரிவித்திருக்கின்றார், அவ்வளவுதானே. இதுல என்ன யாருக்கும் இல்லாத துணிச்சல் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், ஏங்க G7 மாநாட்டில் தானே இருக்கிறீங்க, அப்படியே ஒரு 8 அமெரிக்கா வந்து பார்த்துட்டு போக கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாமே அப்படின்னு நம்முடைய மோடி அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து இருக்கின்றார் ட்ரம்ப். அமெரிக்காவுடைய அழைப்பையோ ட்ரம்ப்புடைய அழைப்பையோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது நிராகரிப்பாங்களா? அந்த துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா? ஆனா நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா நிராகரித்து விட்டார். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக ஒத்துக்கொண்டேன், அந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது, அதனால நான் இப்போ அமெரிக்காவுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்ல, நான் கனடா விட்டு கிளம்பிட்டேன், நான் குரேஷியாவுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க வேண்டுமானால் இந்தியாவுக்கு வரலாம். கோட்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் நடக்குது, நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ள வேண்டும். நான் வரல சாமி அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறுத்துட்டாரு. ஏன் மறுத்தாரு? ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லித்தான் போரே நிறுத்தம் பண்ணிருக்குது இந்தியா, மோடி இடத்துல அடிமையாயிட்டாங்க அப்படின்னு வர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ G7 நாடுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு தான் போனாரு, அமெரிக்காவுக்கு போக மாட்டாரு அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொன்னாரு. ஆனா பாருங்க, ட்ரம்ப் கூப்பிட்ட உடனே ஆண்டான் அடிமை மாதிரி முதலாளி கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு நேரா கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பாருங்க. நாம அமெரிக்காவுக்கு போகின்ற புரோகிராமே கிடையாது. ஒன்னு சைப்ரஸ், குரேஷியா, கனடா, இந்த 3க்கு தான் நம்ம மோடி அவர்கள் போறதா இருந்தது. ஆனா ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னு உடனே அங்க ஓடிட்டார் பாருங்க. ஏங்க போனா? அட அசீம் முனீரை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவில். அந்த இடத்துல அசீம் முனீர் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம மோடியும் போய் அங்க உட்காருவாருங்களா? ஏங்க போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்காரன் நம்ம நாட்டை அழிப்பதுக்கு திட்டம் போட்டதுல பெரிய மூளையாக இருந்தவன் மத அடிப்படைவாதி அசீம் முனீர் தான். அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது மோடி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய கதையை கட்டுருவாங்க. அதனால தான் G7 மாநாடு முடிஞ்சது, நான் குரேஷியாவுக்கு போறேன், இப்ப அமெரிக்காவுக்கு வர முடியாது, நீங்க ஒன்னா கோட்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் நடக்குது, நீங்க வந்துடுங்க அப்படின்னு நான் வரல என்பதை ட்ரம்ப்புடைய முகத்துக்கு முன்னாடி துணிச்சலா சொல்லியிருக்கிறாருங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வருவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வரலனா நீ வாடா கண்ணு என் நாட்டுக்கு, அப்ப நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது அசீம் முனீர் அங்க இருப்பதனாலும் மீண்டும் இந்தியாவுக்குள்ள ஒரு சர்ச்சையை கிளப்பு என்பதனாலும் அமெரிக்காவுக்கு போகாம தவிர்த்துட்டான்னு சொல்லலாம். ரெண்டாவது, கனடாவில் மோடி இருந்தாருன்னா அப்ப ட்ரம்ப் கூப்பிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அமெரிக்காவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நாம குரேஷியாவுக்கு கிளம்பிட்டோம், கனடா விட்டு போயிட்டோம், அமெரிக்காவை தாண்டி போயிட்டு இருக்கோம், இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு வர முடியும்? அதனால நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டியதா இருக்குது, அதனால இப்ப வர முடியாது, நீங்க வாங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பா மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசின விஷயம் என்று சொல்லிட்டு
நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வேற மாதிரியான கருத்து சொல்றாரு. ஆனா வெள்ளை மாளிகையானது மோடி அவர்கள் பேசின விஷயம் தொடர்பாக வேறொரு கருத்து சொல்லுது. இதுல யார் சொல்ற கருத்து சரியானது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் எதிர்க்க ஆபரேஷன் சிந்தூரை ஏன் நடத்தணும் என்ற விஷயத்தை மோடி அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றார். என்னன்னு பார்க்கும் பொழுது, நாங்க பயங்கரவாதிகளை பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக மொத்தமாக அழித்தோம். பயங்கரவாதிகளை அழித்ததுனால நாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நீ சொன்னதுனால நாங்க ஒத்துக்கிட்டதாக நீங்க நினைக்க கூடாது. இரண்டாவது, ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு போச்சு, நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ட்ரம்ப். ஆனா ஆபரேஷன் சிந்தூர் ஆனது முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு மோடி அவர்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டி ஒரு தோட்டாவை இழக்கினால் கூட, இல்ல பயங்கரவாதிகளை ஏவி விட்டா கூட அதை நாங்க மறைமுக போரா எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாங்க நேரடியான தாக்குதலாக தான் எடுத்துக்கொள்வோம். அதனால இனி எங்களுடைய எல்லையில பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்தா அந்த நாடு இருக்கவே இருக்காது அப்படின்றத மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. உடனே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடை பாராட்டி இருக்கின்றார். துணிச்சலாக மோடி தெரிவித்த கருத்துக்கு பாத்தீங்கன்னா பாராட்டு தெரிவித்து இருக்கின்றார். பயங்கரவாதத்தை வளர்க்கிறவனே பாகிஸ்தான்காரன் தான், அதை நீ ட்ரம்ப் கிட்ட சொன்னையா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்கறாங்க. ஆனா ட்ரம்ப் போரை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு பீத்திக்கிறான் இல்லையா. ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் இன்னும் நிக்கலையா, பாகிஸ்தான்காரனை கேட்டு பாரியா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, நேரடியான துப்பாக்கி மற்றும் பீரங்கி மற்றும் ஏவுகணை விமான தாக்குதல் என்று சொல்லிட்டு ஆயுத தாக்குதலை தான் நாம பாகிஸ்தானுக்கு எதிராக நிறுத்தி இருக்கின்றோம். ஆனா ஆபரேஷன் சிந்தூர்ல இது மட்டுமே அங்கம். நாம நதிநீரை நிறுத்தினது, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தகத்தை கட் பண்ணது. மூன்றாவது, கல்வியா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, எல்லை தாண்டி வருகின்ற எல்லா விதமான சம்பத்துக்களையும் நாம ஒட்டுமொத்தமாக நிறுத்தியிருக்கோம். நான்காவது, பாகிஸ்தான்கார இந்தியா நாட்டுக்குள்ள எதற்காக வரக்கூடாது. ஐந்தாவது, டேய் இங்க எவனா இருந்தா நேரா நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கார இங்க பிசினஸ் பண்ணியிருந்தா கூட மொத்தமா விட்டுட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கும். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எவன் செயல்பட்டாலும் சரி அவனுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குது. சோ பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்தோமோ அத்தனை நடவடிக்கையும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆயுத போர் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்குது. அதனால ஆபரேஷன் சிந்தூரை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திட்டாரு அப்படின்னு பீத்திக்கிட்டாலும் நம்ம மோடி தெளிவாக தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நீ எங்கேயே ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்திட்ட, பாகிஸ்தானுக்கு இடையில வர்த்தகம் சுமூகமா நடக்குதா, இல்ல துருக்கி பாத்தீங்கன்னா என் நாட்டுல விமான பணிகளை செஞ்சிருந்தான், அவனால செய்ய முடியுதா? துருக்கியினுடைய விமானங்கள் என் நாட்டுல ஓடிட்டு இருந்து இப்போ ஓடுதா? அதனால பாகிஸ்தானுக்கும் பல்ல உடைச்சிருக்கிறோம், துருக்கிக்கும் தூக்கி போட்டு மதிச்சிருக்கிறோம். அதனால ஆபரேஷன் சிந்தூர் ஆனது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, முடிவுக்கு வரல. நீ சொன்ன மாதிரி எதை காட்டியும் சரி, எதை சொல்லியும் சரி எங்களை பயமுறுத்த முடியாது. நாங்க என்னைக்கும் சமரசத்துக்கு ஒத்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் சமரசத்துக்கு ஒத்துக்க மாட்டோம். மூன்றாவது நாடு தலையீடு இருக்கவே இருக்காது. நீ சிரிச்சு பேச்சு அமெரிக்காவுக்கு வா என்று சொன்னாலும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகின்ற போது உண்மையை பேசு, முதிர்ச்சியா பேசு, பிற நாட்டுல கலவரம் ஆகாத மாதிரி, சர்ச்சை வெடிக்காத மாதிரி பேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆளுமை தன்மையை காட்டுவதற்கும் உன்னுடைய கெத்தை காட்டுறதுக்கும் இந்தியா தான் கிடைச்சதா அப்படின்னு என்னாலதான் போர் நின்றது, நான் தான் வர்த்தகத்தை காட்டி போற நிறுத்தினேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்புக்கு, வார்த்தையை விட்ட ட்ரம்ப்புக்கு அந்த வாயிலே ஒரு மிதி மிதிச்சிருக்காரு எங்க ஏரோப்ளான்ல போகின்ற பொழுது. ஸோ நேரா போனா என்ன பண்ணுவார் என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. ஆனாலும் துணிச்சலான முடிவு, நான் அமெரிக்கா வரல என்பதும் ட்ரம்ப் சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் துணிச்சலாக அமெரிக்க அதிபர்கிட்டே மறுப்பு தெரிவித்திருப்பது யாருக்கும் வராத துணிச்சல் என்றே சொல்லலாம். நம்ம நாட்டு பிரதமருங்க, புரியுதுங்களா? நாம ஆதரிச்சு தான் பேசுனேங்க. நன்றி நண்பர்களே.